லாஸ்ட் எபிசோடில் லீயை பார்த்தீங்கன்னா தப்பாக பேசியிருப்பான்ல, அவனை பிடிச்சி நம்ம லீ அடித்து மிரட்டிக்கிட்டு இருக்க. வெளியே வந்து டேரக்டர் பார்த்தீங்கன்னா அட விடுப்பா விடுப்பா அப்படின்ட்டு சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம லீ போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. லீ ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுப்பாங்க. எல்லாம் லீயை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க, சுள்ளுன்னு கூட பார்க்காம. இவருக்கு ஒரே அவமானமாக போயிருக்கும். அப்போ டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். இந்த மாதிரி நீ என் கூட ஃப்ரெண்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்கும்போது, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உன் எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு பதில் நீ என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் லீ இன்னும் கூடயே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது லிப்ஸ்டிக் ஷேடை சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா லீயோட ஆள்கிட்டே போய் கடைசியில் பேசிடுறாங்க. பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்செட் ஆகிடுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லீ தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. லீ உடனே இதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் பிரேக்கப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் நம்ம ஹீரோயினை என்னைக்கோ இழந்துட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வெளியே வந்தோடனே என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்ட்டு ஹீரோ மழுப்பிடுறாங்க. ஆமாம், நீங்கள் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே பேச்சு மாற்றியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றா டின்னர் வந்திருக்காங்க. அங்கே டின்னரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் மிட் நைட் மசாலா போல. அம்மா உனக்கு க்ரஷ் இருக்குல்ல, யாருதுன்னு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சீனியர் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு இவங்க கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லுன்ட்டு எல்லாம் நச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் நச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் சைலண்டாக இருக்கா. எல்லாரும் டவுட்டும் ஹீரோயின் மேலே வந்துடுது. நம்ம ஹீரோயினா அம்மா நீ யாரை தான் க்ரஷ்ஷாக வச்சிருக்க அப்படின்ட்டு அவளை கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க. கடைசியில் சீனியர் தான் சொல்லுவாங்க பாருங்க, அட பாவி காப்பாத்தின பாவத்துக்கு நல்லா பண்ணிட்டடான்ட்டு அவங்க நினச்சிட்டு இருக்க. சரியா தப்பிக்கிறல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம் அப்புறம் நானா மாட்டுவேன்ட்டு இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் இருக்க ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபைல் டேரக்டர் கேட்டாருன்ட்டு லீவ் சொன்னாங்க, நீ போய் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க. நம்ம ஹீரோ சரி சொன்ன வேலையை செஞ்சு தான் ஆகணுன்ட்டு அங்கே போய் ஃபைல் எடுக்கிற வேலையை தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் பார்க்க போகலான்ட்டு நம்ம ஹீரோயின் தான் அங்கே போயிருக்காங்க. கரெக்டாக நம்ம டேரக்டர் வேறு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி என்ன எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்க, நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபைலை நான் ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எந்த ஃபைலும் கேட்கலையே அப்படின்ட்டு டேரக்டர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரியுது, ஓஹோ இது ஹீரோயினை தனியாக அனுப்பி விட்டுருக்கமே அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா லீ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா பேசாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போது 3 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் கூட நான் தானே நடப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஓப்பனாக கேட்டுடுறாங்க. நான் உங்க கூட இருந்த வரைக்கும் நான் சீரியஸாக தான் காதலிச்சிட்டு இருந்துட்டு இவர் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் தாங்கலை, கன்னத்திலே பொழிர்னு ஒன்று விட்டுடுறாங்க. நம்ம என்னை புரிஞ்சுக்கோ, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோன்ட்டு லீ கையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஒரே போட லீயை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ லீ அடிக்க, லீ ஹீரோ அடிக்கன்ட்டு மாற்றி இவங்க உருண்டு பிறண்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வா அந்த பக்கம் போகலான்ட்டு நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. காருக்குள்ளே போய் நம்ம ஹீரோயின் கழுகியே தாங்க முடியல, இவங்க பாட்டு கழுதுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம லீ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கல்யாண ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா மங்களகரமாக பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஷில்பா இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா குப்பைக்கொடியிலேருந்து ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்திருப்பா. அப்போ தான் இவளுக்கு புரிஞ்சு வருது, ஓ நம்ம ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு போல், நம்ம லீவ் விட்டுட்டார் போல் அப்படின்ட்டு. இவளை அப்படியே விடக்கூடாது இல்லையா, சரி நீ வா கிளம்பி வா, என் கூட இன்னைக்கு வந்தே ஆகணுன்ட்டு ஷில்பா நம்ம ஹீரோயினை கம்பல் பண்ணிட்டு இருக்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரில் மறுபடியும் சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மாதிரியே யாரோ அவங்க போகிறாங்களேன்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. பின்னாடியே போனால் நம்ம ஹீரோயின் தான். அவள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ரொம்ப நாள் கழித்து ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போது நம்ம லீ இருக்கார்ல, அவர் என்னதான் கல்யாண ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாலும் ஹீரோயினுக்கு கால் பண்ண நினைப்பிலேயே இருக்க. அங்கே இவனும் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போய் அவனை தள்ளி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த படி ஏதோ கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் யதார்த்தமாக திரும்ப பின்னாடி ஹீரோ நின்று ஹீரோயினை ரசித்து பார்த்துட்டு இருக்கிறது அவரை பார்த்துடுறா. நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு ஆக்வர்டாக மாதிரி அவள் பாட்டுக்கு வெளியே வந்துடு. ருவான் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் வெளியே வந்துடுறான். நம்ம ஷில்பா இருக்கால, அவள் தான் எப்படியோ கம்பல் பண்ணி 3 பேத்தையும் டின்னர் போலான்ட்டு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவள் ஜாலியாக நம்ம ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன இப்படி தானே டான்ஸ் ஆனீங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கலாய்ச்சிட்டே 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா லிஃப்ட்டில் ஓப்பன் பண்ணால் நம்ம லீ நிற்கிறாங்க. 2 பேர் அப்படியே சைலண்ட்டாக இந்த பக்கம் விளையாடிட்டு இருக்க. இங்கே நம்ம டேரக்டராக கேக்கு அது இதுன்னு வாங்கிட்டு போய் ஷில்பா கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட அக்கா வருவாங்களே, அவங்க வந்தால் சொல்லுங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் லீ அப்புறம் டேரக்டர்லாம் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த ஹீரோ ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் வரீங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்களை இந்த ப்ராஜெக்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஷில்பா இந்த மாதிரி அவங்க அக்கா வந்துட்டாங்கன்னு மெசேஜ் பண்ண, எனக்கு டைம் ஆச்சு அவசரமான வேலை இருக்குது நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு இவர் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினா உன் கல்யாணத்தை நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன், இந்த ப்ராஜெக்ட்டு கூட சொல்ல மாட்டேல்ல, நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர மாட்டேன், அது உன் கூட சத்தியமாக முடியாது, டேரக்டர் கிட்ட நீயே சொல்லிட்டுன்ட்டு நம்ம ஹீரோயின் பாட்டு கோவத்தில் கிளம்ப. அங்கே அக்காட்ட போய் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல், உங்களுக்கு லிப்ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும் தானே, அடுத்த டைம் நீங்கள் எதிர்பார்த்த பிராண்டை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன்ட்டு டேரக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே லீ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காங்களே, ஹீரோயின் டீமை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட டீமுக்கு மாற்றி விட்டுடுறாங்க. அது எப்படி நீங்கள் கடைசி நேரத்தில்
நேரத்தில் கேன்சல் பண்ணுவீங்கன்ட்டு லியோவோட ஆள் கேட்டுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு தெரியல, ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட அக்கா ஹீரோ சொன்னாருன்ட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் கேன்சல் ஆன விஷயத்த சொல்லலான்ட்டு போனால் ஏன் என்னன்னு கூட நம்ம லீ ஒரு வார்த்தை கூட கேட்கல, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களான்ட்டு இவ அப்படியே கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ப்ராடக்ட் எப்படியோ முடிச்சு கொடுத்துட்றா. ஹீரோவோட ரெண்டாவது அக்கா இருக்காங்களே, முதல் அக்காக்கு எப்படியாச்சும் டேட் ஃபிக்ஸ் பண்ணுன்ட்டு நம்ம செஃப் கிட்ட போய் உங்களுக்கு என்ன மாதிரியான பொண்ணெல்லாம் பிடிக்கும்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா சும்மா கேஷுவலாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க விட பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ அவரோட ஃபர்ஸ்ட் டே நியூ டீம் மாறி இருக்காருல, அங்கே போய் ஆஃபீஸில் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு இருக்க. இன்டர்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பொடி வேலை தானே கொடுப்பாங்க, அதே மாதிரியே எல்லா A to Z நம்ம ஹீரோவை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லீ ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட எனக்கு எதுவுமே பேசுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஒரு நிமிஷம் கேளு அப்படின்ட்டு லீ நம்ம ஹீரோயின் பின்னாடியே போய் நின்றுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீயோட ஆள் கார்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ லீயை பார்க்குறாரு. லீ ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கும் பேசுறதுக்கு கூட நேரம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க பாட்டுக்கு வேறு டீம் போயிட்டாங்க இல்லையா. நம்ம ஹீரோ அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு டியூ மீன்ஸ் கூட தான் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோனால குடிக்கவே முடியலனாலும் குடிக்கிறாரு. பார்ட்டி எவ்வளோ டயர்டானாலும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே நடிக்கிறாரு. ஏன்னா அப்போ லீ சொல்லியிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு, எனக்காக அவளோட ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுற வேண்டாம், என்னால் அவள் வாழ்க்கை போயிருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படியாச்சும் நான் வேலை செஞ்சாதான் நம்ம ஹீரோயின்கே சொல்ல முடியும்ட்டு ஹீரோ நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோக்கே அதிசயம், என்ன நீ என்ன பார்க்க வந்திருக்கிய அப்படின்ட்டு இவர் குடிச்சிட்டே அங்கே போய் நின்றுட்டுருக்க. நம்ம ஹீரோயின் மேலே டக்குன்னு விழுந்துடுறாங்க. அவளுக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு கூட தெரில. எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவை காரில் ஏறி போத்துட்ருக்க. அப்போவும் இவன் மேலேயே தான் விழுகிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோ காலையில் முழிச்சு பார்த்தா இவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது இந்த ஆரஞ்செல்லாம் டேபிள் மேலே இருக்குன்ட்டு. என்னடா இதுட்டு பார்த்துட்ருக்க. ஹீரோயின் கிட்ட ஒரு ஊட்டி விட்ட மாதிரி வேறு ஞாபகம் வருது. ஐயோ என்னடா பண்ணோன்னு நினச்சிட்ருக்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார் இல்லையா. அப்போ நீ தூங்க நான் கிளம்புறேன்ட்டு நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. பட் ஒரு நிமிஷம் இரு, அது எப்படி என் வீட்டுக்கு வந்துட்டு நீ பசியில் போகலான்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கம்பல் பண்ணி உட்கார வச்சு இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸையும் வச்சு நீ இப்போ சாப்பிட்டே ஆகணும், ஜூஸ் குடிச்சே ஆகணும்ன்ட்டு கம்பல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பாட்டுக்கு அவர் போய் தூங்கிட்டு இருந்திருக்க. காலையில் முழிச்சாதான் தெரியுது நம்ம ஹீரோக்கே அசிங்கமாயிடுது, இப்படி பண்ணிட்டமேடான்ட்டு. இனிமேல் எக்காரணத்தை கொண்டு என் மூஞ்சிலே முழிக்காதுன்ட்டு நம்ம ஹீரோயின் கழுவி ஊற்றிட்டுருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேரக்டர் இருக்கார்ல, அவர் லீயோ ஹீரோயினையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலான்ட்டு பேசலன்னு வேற நானே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு லீவ் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் லீவ் சொன்னாங்காட்டி அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுற. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேரக்டர்லேயும் சரி இப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நம்ம லீ இருக்கார்ல, அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ கோர்ட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, ஏதோ ஒரு ஃப்ராடு கேஸ் தான். அந்த மாதிரி என் பையன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ட்டு இவர் பேசிகிட்டு இருக்க. இந்த மாதிரி நீ அக்கௌண்ட்டில் பணம் போட்டு இல்லைன்னா நாளைக்கு உன் ஆஃபீஸ்க்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம லீ கொஞ்சம் கூட தைரியமே இல்லை அவருக்கு. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவர் டக்குன்னு கேட்டுட்ருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் இப்படியே வாழ்ந்தே ஆகணும் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேசலை. ஆஃபீஸில் வேறு ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாடல் வேறு வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே எல்லாம் கரெக்டாக பார்வையும் ஹீரோ மேலே பட்டுக்கிட்டு இருக்க. அடுத்து என்ன நம்ம ஹீரோ தான் மாடலு. அவரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாடலுக்கு உட்கார வச்சுறாங்க. மேக்கப் போடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் அவசரமாக ஆன்லைன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மாடலாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம லீ இருக்கால, அவங்க ஆள் வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் யதார்த்தமாக வெளியே போகும்போது அவங்க ஆள் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வேற பேசுகிறா. நம்ம ஹீரோயின் காக்வர்ட் ஆகிடுது. சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா நான் வேலையை பார்க்க வந்த மாதிரி இல்லை, ஹீரோயின் பார்க்க வந்த விளையாட்டியே இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் எங்கே கிளம்பி வந்திருப்பாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு. வீடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குட்டி குப்பை கூட மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிடுறாங்க. என்ன பொண்ணு நீ அப்பாவோட இதுக்கே இவ்வளோ லேட்டாக வரேன்ட்டு அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா ஒரு பியானோ டீச்சராக இருக்கும்போது வெளியிருந்து பார்த்துருப்பாங்க. பட் அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட இருந்ததை நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. அதனால இவங்களுக்கு அவங்க அப்பாவே பிடிக்காது. இங்கே சேர்மன் பார்த்தீங்கன்னா கடையை ரவுண்ட் சுட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை திருடலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இவர் ஒரு கூடை ஃபுல்லாக மேக்கப் ஐட்டத்தை போட சொல்ல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி உண்மையை சொன்னால் இது உனக்கு கிஃப்ட்டு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராக இருந்தாலும் அந்த பொண்ணுங்களாம் கொரியாவுக்கு எப்படி ப்ராடக்ட்டு கடுமையாக இருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கடைசியில் பொருள் எடுத்தவளே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிடுறா. உன் ஃப்ரெண்டையே நீ காட்டி கொடுத்துட்ட, உனக்கு எப்படி நான் அதெல்லாம் கிஃப்டாக கொடுக்க முடியும்னு சேர்மன் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. இதுக்கு தான் வெளியாளுகளை உள்ள விடக்கூடாதுன்ட்டு நம்ம லீயை எவ்வளோ இன்டெரக்டாக கேவலமாக திட்ட முடியுமோ அப்படி திட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம்
வேலை பார்த்துட்டு தானே இருப்பா, லீ கூட தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பா, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா செஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, லீ பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினலோட பையனா நான் பேர் வாங்கக்கூடாதுன்னா இதெல்லாம் நான் சகிச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு இருந்த உங்களுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, நீங்கள் இன்னும் ஒன்றுமே இல்லாத பையன்தான்ட்டு சொல்லிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏதோ அர்ஜென்ட்டான ஒர்க்குன்ட்டு எல்லாத்து கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நைட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி சாப்பிட்டியா, நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு ஹீரோ மேலே அக்கறையாக விசாரிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா குஷியாயிடுது. இவன் ஜன்னல் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயோ நம்ம ஹீரோயின் கேட்டுட்டாலே அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே போனோன்னே நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல, என்ன இவ்வளோ இது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் போய் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. மழை வேற பெய்யுது. அப்படியே மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் லேட் நைட் வேறு ஆகிடுச்சா, அவள் அப்படியே நம்ம ஹீரோ மேலே படுத்து தூங்குன்ட்டு இந்த எபிசோடு ரொம்ப ரொமான்டிக்காக முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக சாரி. மற்றபடி உங்களுக்காகவாச்சு இந்த ட்ராமாவை நான் முடிக்காமல் விட மாட்டேன். அந்த ட்ராமா வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம அடுத்து அதே மாதிரியே பழைய கம்பேக் கொடுக்கணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். பாய் ஸ்வீட்டீஸ்.